அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வாங்க ஃபுர்தௌஸ் கிளறி வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சனிக்கிழமை தான் ஆஃபீஸ் லீவு. அதோட நானும் என் ஃப்ரெண்டும் சிக்கன் எடுத்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பக்காலாவுக்கு வந்தோம். நாங்கள் எப்போதும் வாங்குகிற சிக்கன் இல்லை, வேறு சிக்கன் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் வந்து லெக் பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதில் 15 பீஸ் இருக்கும். ரொம்ப ஐஸாகிடுச்சின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கடையில் நானும் என் ஃப்ரெண்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய், கேரட்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் தினமும் நாங்கள் சாப்பாடு செய்வோம். அதனால் அதையும் களைஞ்சி ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னா சாப்பாடு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டேன். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கேரட்டும் பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்து அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி அளந்து வச்சுருந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம கூட தண்ணி போனால் சாப்பாடு குழஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கீரை போடுறப்ப தண்ணி கொதி வரத்துக்கு முன்னாடியே போட்டோன்னா தண்ணி கொதிக்கிறப்ப நமக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும், சாப்பாடும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம போடணும், இல்லைனா சாப்பாடு நமக்கு குழஞ்சிரும். சாப்பாடை பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு, பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது. அதோட சிக்கன் நல்லா 15 பீஸ் இருந்ததுனால மறுநாள் சமைச்சிக்கலாம் கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் நான். அன்றைக்கி சமைக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு கோழி சாதம் வச்சுருவோமேன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் லெக் பீஸையும் போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து மல்லிக்கீரை நல்லா போட்டுக்கிட்டேன். அதோட தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறப்போ மல்லிக்கீரையோட ஸ்மெல்லு நமக்கு நல்ல வாசமாக நமக்கு கொடுக்கும். அந்த சிக்கனும் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ண மாட்டோம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் குருமாவும் நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அதோட லெக் பீஸை போட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மசாலா போட்டு பரட்டிட்டோம். நாங்கள் மசாலா பரப்ப ஃபஸ்ட் டைமாக மல்லித்தலை போட்டு நாங்கள் பரட்டினோம். அது நல்லா நமக்கு செம்மையாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அந்த மல்லித்தலை வந்து அதோட ஆட் ஆகி நமக்கு நல்ல வாசமாக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணவும் அதோட ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட். ஏன்னா இது ஒரு புது விதமாக இருந்துச்சு. நமக்கு எப்போதும் கருவேப்பிலை போடுவோம், அதெல்லாம் இல்லாமல் மல்லித்தலை போட்டு நம்ம சமைக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு பார்க்குறப்பயே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் செம்மையாகவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வெளியே போயிருந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் தட்டில் வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பாடு வேறு லெவலுங்க. நீங்களும் இதே மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சரி சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டீங்களாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். ரொம்ப